காதல் என்பது வலியோ சாபமோ? ராஜிக்கு என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சு போனான் மகிழன். அவன் நினைச்சது மாதிரி ராஜியோட அண்ணனோ அல்லது அவங்க குடும்பத்தினரோ யாருமே அவனை அணுகி பேசவே இல்லை. தன்னோட திட்டமெல்லாம் பாழாயிடுமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ராஜிக்கு என்னாச்சு, அவளை ரொம்பவுமே கொடுமைப்படுத்திட்டோம், இப்போ நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சான் மகிழன். இந்த 4-5 நாளா எத்தனையோ தடவை அவளுக்கு அலைபேசியில அழைச்சிருந்தான் மகிழன். ஆனா அவ போனை எடுக்கவே இல்லை. இப்போ என்ன பண்றது அப்படின்னு கைகளை பிசைஞ்சபடி தவிச்சு போனான். உடனே அவனுக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. தன்னோட நண்பன் ஒருவனோட அலைபேசி வாங்கி அதிலிருந்து ராஜிக்கு போன்ல கூப்பிட்டான். அந்த பக்கம் ராஜி ஏதோ புது நம்பரா இருக்கே அப்படின்னு போனை எடுத்து ஹலோன்னு சொன்னான். அந்த ஹலோ அப்படிங்கிற வார்த்தையில தன்னோட உயிரே தனக்கு திரும்பி வந்தது மாதிரி உணர்ந்தான் மகிழன். ராஜி ராஜி அப்படின்னு பதட்டத்தோட கூப்பிட்டான். மகிழனோட குரலை கேட்ட ராஜி அலைபேசிய துண்டிக்க போனான். உடனே மகிழன், ராஜி ராஜி போனை வச்சிடாத பிளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு அவன் கெஞ்சவும் அவன் பேசுறத கேட்க தயாரானா ராஜி. ராஜி, நீ நல்லா இருக்கியா? எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்கு ராஜி அப்படின்னு தவிப்போடு சொன்னவன். ராஜி, இதோ பார் ராஜி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். எங்க நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன். அதனாலதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நீ வீட்டில் இதை பத்தி சொல்லிடு ராஜி. அவங்க வந்து என்கிட்ட பேசட்டும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ தனியா அந்த வீட்டில் இருக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணிட்டு என் கூட நீ வந்துடு ராஜி. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீ வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். நீ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னை பழி வாங்கிடாத ராஜி அப்படின்னு கெஞ்சினா மகிழன். அதை கேட்ட ராஜிக்கு தலையே சுத்துச்சு. இவன் என்ன பைத்தியமா? தான் விரும்புற ஒரு பொண்ணை கடத்தி போய் தன்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டான். இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த விஷயத்த வீட்டுல வேற சொல்றான். அப்படி வீட்டுல சொன்னா அவனுடைய நிலைமையை என்ன ஆகும்? மாதவன் அண்ணாவை பத்தி அவனுக்கும் நல்லா தெரியும். இது தெரிஞ்சா அவனை கொலையே பண்ணிடுவார். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விஷயத்தையெல்லாம் எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை காதலிக்க இப்படிதான் கேவலமான முறையில ஒரு பொண்ணை அனுபவிப்பாங்களா? இதுக்கெல்லாம் அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்ச ராஜி, இத பாருங்க மகிழன், இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. உங்களை மாதிரி ஆளையெல்லாம் எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டான். ஒரு பொண்ணை காதலிக்க நினைக்கிறவங்க அவ மனசைதான் ஜெயிக்கணுமே தவிர அவளுடைய உடம்பை இல்லை. அது கூட உங்களுக்கு புரியல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. அந்த கல்யாணத்துக்காக தானே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. அந்த கல்யாணம் நமக்குள்ள நடக்கவே நடக்காது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் இந்த விஷயத்த பத்தி நான் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னா ஒண்ணு எங்க அண்ணன் உங்களை கொண்டுடுவாரு, இல்ல உங்க காலில் விழுந்து என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த 2ல எது நடந்தாலும் எனக்கு அது பிடிக்காத விஷயம். உங்களை கொல்றதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனா எங்க அண்ணன் அதனால ஜெயிலுக்கு போயிடுவாரு. அதனால எங்க குடும்பமே பாதிக்கும். இந்த 2 விஷயம் நடந்தாலும் அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியாது. அதனால இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க. இனிமே நீங்க யாரும் நான் யாரும் இனி எந்த காரணத்தை கொண்டும் என் வாழ்க்கையில இனி வராதீங்க. உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு அழுதபடி திட்டிவிட்டு போனை கட் பண்ணா ராஜி. ராஜி போனை துண்டிச்சதை பார்த்து மறுபடியும் அதே நம்பருக்கு கூப்பிட்டான் மகிழன். ஆனா இந்த தடவை போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அவ என்னை ஏத்துக்கவே மாட்டாளா அப்படின்னு நினைச்சு தவித்து போனான் மகிழன். தன்னோட திட்டமெல்லாம் பாழாயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவனுக்கு வருத்தம் எல்லாம் வரல. ஆனா ராஜி தன்னை மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டாளா அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவனால தாங்கவே முடியல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு தவிச்சு போய் குழம்பி போனான் மகிழன். போன் துண்டிச்சு ராஜி.
மகிழனால ஏற்பட்ட உடம்பு வலியும் மனசு வலியையும் நினைச்சு குலுங்கி போனான். பாவி, இவனை எவ்வளவு காதலிச்சோம். நான் என்ன பெருசா ஆசைப்பட்டேன்? இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம். அழகா ஒரு வேலைக்கு போனா அதுல வர சம்பளத்துல நிம்மதியா குடும்பம் நடத்தலாம். அது மட்டும்தானே ஆசைப்பட்டேன். ஆனா மகிழன் இந்த மாதிரி கீழ்த்தனமா தன்னை சேதப்படுத்தி கஷ்டப்படுத்துவான்னு கனவுல கூட நினைக்கலையே. இவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்க போறோம்? இவனை கல்யாணம் பண்ணிட்டா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்திலேயே இல்லை. ஒரு பொண்ணை அடையிறதுக்கு அவளுடைய கற்ப சூறையாடினா போதும் அப்படிங்கறதெல்லாம் அவனுடைய எண்ணமா இருக்கு. இப்போ அவனை திருமணம் பண்ணிட்டா அவனுடைய எண்ணம் சரின்னு ஆயிடும். எந்த காரணத்தை கொண்டும் மகிழனை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு மனசுல முடிவெடுத்தவ கண்களை அழுந்த துடிச்சுக்கிட்டு தான் பக்கத்துல இருந்த ஒரு கதை புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினா ராஜி. மாதவனும் வேதிகாவும் சென்னைக்கு கிளம்புற நாள் வந்துச்சு. அன்னைக்கு காலையிலேயே காரை எடுத்தான் மாதவன். குழந்தையோடு தான் பக்கத்துல ஏறப்போன வேதிகாவை பார்த்து, குழந்தைய எவ்வளவு நேரம் இப்படியே மடியில வச்சுட்டு என் கூட வருவேன்? பின்னாடி குழந்தையோட விளையாட்டு சாமானம்லாம் இருக்கு பாரு, அவனை அங்க உட்காரவை, விளையாட்டு வருவான் இல்லையா? எவ்வளவு நேரம் இப்படி மடியிலேயே வச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு கொஞ்சம் எரிச்சல் குரல்ல சொன்னான் மாதவன். அவன் சொல்றதும் ஒரு வகையில சரியா பட குழந்தைய பின் சீட்ல உட்கார வச்சா. அவனுக்கு பிடிச்ச விளையாட்டு சாமான்களை அவனுடைய பக்கத்துல போட்டா வேதிகா. குழந்தையும் அந்த விளையாட்டு சாமான்களோட விளையாடிட்டு சமத்தா வந்துச்சு. குழந்தைய பின் சீட்ல வச்சுட்டு மாதவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா வேதிகா. குழந்தை மடியில இல்லாததால ஏதோ வெறிச்சோடி இருந்தது போல உணர்ந்தா அவ. தன்னோட பார்வைய காருக்கு வெளியில வச்சபடி மாதவனுக்கு எதுவுமே பேசாம எதையோ யோசிச்சபடி வந்தா வேதிகா. இனி தன்னோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே அவருடைய வயிற்றுல பயம் பந்து உருண்டுச்சு. வேதிக்காவை 2-3 தடவை திரும்பி பார்த்தான் மாதவன். அவ எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தான். என்ன வேதிகா, ரொம்ப யோசனை போன்ற போல இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் மாதவன். அவனை திரும்பி பார்த்தவ ஒண்ணுமே பேசாம மௌனமா அவனை திரும்பி பார்த்து முறைச்சிட்டு மறுபடியும் பார்வையை திருப்பிக்கிட்டா. அவ பதில் எதுவுமே பேசாத உணர்ந்த மாதவன் காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்தினான். கார் நின்னதை பார்த்த வேதிகா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்வையிலே மாதவனை பார்த்து கேட்க, மாதவன் நேரா வேதிகாவை திரும்பி பார்த்தான். இது பாருடி, நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி மௌனமா வந்தா என்ன அர்த்தம்? என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு எரிச்சலோட கேட்டான் மாதவன். வேதிகாவுக்கும் மனசுல ஆமா, இவன் பெரிய மகாராஜா, இவன் கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லணுமா அப்படின்னு மனசுல நினைச்சவன், உங்களுக்கு அறிவே இல்லையா? எனக்கு ஏதோ மனசு வருத்தம், நான் ஏதோ யோசிச்சுட்டு அமைதியா வந்துட்டு இருக்கேன். என்ன போய் என்னாச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதனாலதான் பேசாம வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மாதவன், ஏன் அப்படி உனக்கு என்ன மனசு கஷ்டம்? ஏசி கார் இருக்கு, பணக்கார புருஷன் இருக்கான், அழகான குழந்தை இருக்கு, இதை விட உன் வாழ்க்கையில வேற என்ன வேணும் அப்படின்னு எகத்தாளத்தோட கேட்டான் மாதவன். அவனை திரும்பி பார்த்து மறுச்ச வேதிகா, ஆமா, அழகான குழந்தை இருக்கு, பணக்கார புருஷன் இருக்காரு, ஆனா இந்த ரெண்டுமே எனக்கு மட்டும் தானே தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கா தெரியும்? நீங்க தான் என் புருஷன்னு, இந்த குழந்தைதான் என்னோட குழந்தைன்னு யாருக்காவது தெரியுமா? இதை விட கேவலம் ஒரு பொண்ணுக்கு இருக்க முடியுமா என்ன? உங்க வீட்டுக்கு என்ன இப்ப கூட்டிட்டு போறீங்களே, வேலைக்காரியா தானே கூட்டிட்டு போறீங்க, பொண்டாட்டின்னு சொல்லியா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு படபடன்னு புரிஞ்ச வேதிகா. அவ சொன்னதை கேட்ட மாதவன் கொஞ்சம் குற்ற உணர்வோட தலை குனிஞ்சான். அதுக்கப்புறம் அதே வேகத்தோட நிமிர்ந்த மாதவன், இந்த சூழ்நிலைய நீதான் வலுக்கட்டாயமா வாங்கிட்ட. நானா உன்னை அன்னைக்கு என்னை விட்டு ஓடி போக சொன்னேன், நீயா புரிஞ்சுக்காம என்னை விட்டு ஓடி போயிட்ட. இப்போ என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, அதை சரி பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை விட்டுட்டு சும்மா எடுத்தோமா கழுத்தோமான்னு உன்ன மாதிரி நடந்துக்க முடியாது. என்னோட பொண்டாட்டின்னு உன்னை என் வீட்டுல இப்போதைக்கு சொல்லவே முடியாது அப்படின்னு திருப்பி சொன்னான் மாதவன். அதை கேட்ட வேதிகா, ஓ, அப்போ எவ்வளவு நாள் இப்படி என்ன வேலைக்காரியா வச்சுக்க போறீங்க? என் குழந்தைய கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போவேன்ல அப்படின்னு கோவத்தோட சொன்னான். என்ன உங்க பொண்டாட்டின்னு உங்க வீட்டுல சொல்லவும் மாட்டேன்னு சொல்றீங்க,
அது என்னோட தலையெழுத்துன்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அமைதியா இருந்தா ஏன் அமைதியா இருக்கேன்னு கேட்டு என்ன சாவடிக்கிறீங்க. வாய் திருப்பி பேசினா ஏண்டி பேசுறேன்னு கேக்குறீங்க. இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு திருப்பி கேட்டா வேதிகா. அதை கேட்ட மாதவன், இது பாருடி, சும்மா என்கிட்ட வாய் இருக்குன்னு வாய் பேசிட்டு இருக்காத. நான் ஏதாவது கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு மரியாதையா பதில் சொன்னா எனக்கு அதுவே போதும். அதை விட்டுட்டு அமைதியா இருக்கேன்னு பேர்ல நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம மௌன சாமியாரா இருந்தா கண்டிப்பா எனக்கு கோவம் வரும். அதை மட்டும் எப்போ மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவன் கோவமா காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணான். ரொம்ப நேரம் கோவமாவே வண்டியை ஓட்டிட்டு வந்தான் மாதவன். 2-3 தடவை தன்னோட கணவனை திரும்பி பார்த்தா வேதிகா. அவனுடைய முகம் கடுகடுன்னு இருந்தனால இனி வாய் திறந்து பேசினா இவன் பேயாட்டம் ஆடுவான் அப்படின்னு நினைச்சவ பார்வைய வெளிப்பக்கம் அமைதியா திருப்பிட்டு வேடிக்கை பார்த்தபடி அமைதியா வந்தா வேதிகா. மாதவன் தன்னோட வீட்டுல வந்து காரை நிறுத்தினதுதான் தாமதம். வீட்டுல இருந்து ஓடி வந்தா உமா. குழந்தைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாசத்தோட வாசலுக்கு ஓடி வந்த உமாவை பார்த்து மனம் நெகிழ்ந்து போனா வேதிகா. இந்த பெண்மணிக்கு தான் தன்னோட குழந்தை மேல எவ்வளோ பாசம் அப்படின்னு நினைச்சவ குழந்தைய எடுத்து அவ கையில பாசத்தோட கொடுத்தா. குழந்தைய வேதிகாவோட கையிலிருந்து ஆசையோட வாங்கி முத்தமிட்டா உமா. குழந்தை ஆதவனும் பாத்தி பாத்தின்னு தன்னோட மழலை மொழியில கொஞ்சியது. தன் தாய் தன் குழந்தைய கொஞ்சறத அன்போட பாத்துக்கிட்டே இருந்தான் மாதவன். என்னடா மாதவா, குழந்தை ரொம்ப இழைச்சு போயிட்டான், டாக்டர் இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார் தானே அப்படின்னு கேட்ட மாதிரியே மாதவனை நோக்கி கேட்டபடி குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா உமா. உள்ள வந்த மாதவன் வீட்டை சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, ராஜி எங்கம்மா, காலேஜுக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்ட பையன் கிட்ட, இப்பதான் வந்திருக்கான் பையன், இப்பவே ராஜியோட நிலையை பத்தி தான் மகன் வந்த உடனே சொல்லணுமா அப்படின்னு நினைச்ச உமா உதட்டுல ஒரு அழகான புன்னகையோட, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு சாப்பிடு மாதவா, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் வேதிகாவை பார்த்து, நீயும் போய் குளிச்சுட்டு வாமா, நீயும் என்னமோ ஓஞ்சு போய் தெரியுற, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, குழந்தைய அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உமா. உமா சொன்னதை கேட்டபடியே மாடியிலிருந்து இறங்கி வந்தாங்க லதாவும் கல்பனாவும். மகாராணி வந்தாச்சு போல இருக்கு அப்படின்னு நக்கலோட வேதிகாவை மனசுல நினைச்ச லதா கல்பனாவை திரும்பி பார்த்தா. தன்னோட மகளோட பார்வைய புரிஞ்சுக்கிட்ட கல்பனா, என்ன நீ, வீட்டுல ஏகப்பட்ட வேலை அப்படியே கிடக்கு, இந்த வேலைக்காரிக்கா இவ்வளோ நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம், நீங்க என்னடானா அவ வந்த உடனே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க, அப்போ இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு கேட்ட கல்பனா வேதிகாவை பார்த்து, ஏய் வேதிகா, என்னோட பெட்ரூம் எல்லாம் ரொம்ப தூசு படிஞ்சிருக்கு, வா வந்து சீக்கிரமா கிளீன் பண்ணி கொடு, அப்புறம் லதாவோட ரூமையும் கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொன்ன கல்பனாவை பார்த்து மறைச்சான் மாதவன். கல்பனா சொன்னதை கேட்டு உமாவுக்கும் மனசு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீங்க இப்பதான் வந்திருக்கா, அவளை போய் இப்பவே வேலை செய்ய சொல்றீங்க, அது நல்லவா இருக்கு அப்படின்னு உமாவை பார்த்த வேதிகா, பரவாயில்லம்மா, அவங்க சொல்றதும் சரிதானே, நான் வேலைக்காரி தானே, அவங்க சொல்றது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லி வந்த கண்ணீரை தொண்டையிலே விழுந்த வேதிகா கல்பனாவை மெதுவா பார்த்து, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன், அப்புறமா நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னபடி தன்னோட சின்ன அறையை நோக்கி வேகமா போனா வேதிகா. போறப்போ அங்க இருக்கிற யாரையுமே நிமிர்ந்து கூட பார்க்காம போனது மாதவனுக்கு ரொம்ப உறுத்துச்சு. வேதிகா தலை குனிந்து போறத ஒரு குற்ற உணர்வோட பார்த்தான் மாதவன். திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சோ, அம்மா அப்படின்னு கூப்பிட்ட மாதவன் வேதிகாவுக்கு அந்த சின்ன அறைய தங்க கொடுத்தது எனக்கு தப்புன்னு படுது. அங்க படுக்க கட்டில் கூட இல்லை, நம்ம வீட்டுல கட்டில் படுக்கையோட இன்னொரு அறை எங்களோட அறைக்கு பக்கத்திலே இருக்கு இல்லையா, இனி வேதிகாவ அங்கே தங்கட்டுமே, நைட்டு குழந்தை அழுதா அவனை தூக்கிட்டு நான் கீழே வர தேவை இருக்காது அப்படின்னு சொன்னான் மாதவன். அதை கேட்ட லதாவுக்கும் கல்பனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதை தடுத்து பேச இடையில வந்த லதாவுக்கு முன்னாடியே உமா பேச ஆரம்பிச்சா. சரிதான்ப்பா, நீ சொல்றதும் சரிதான்,
நம்ம வீட்டு குழந்தைய நம்ம சரியா பார்க்காட்டியும் அந்த பொண்ணு என்னம்மா பாத்துக்கிறா அப்படின்னு லதாவை பார்த்தபடியே சொன்ன உமா, அவளுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நீ சொல்றதும் சரிதான். நான் அவ வந்ததும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அவ அங்கேயே தங்கிக்கிட்டும். நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா கிட்ட திரும்பி, நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டவ இனி இந்த பேச்ச வளர்க்க விரும்பாம 2 பேரும் டைனிங் டேபிளுக்கு சாப்பிட போனாங்க. ஆனா லதாவோட மனசுல வேதிகாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உறுதியா இருந்தது. தன்னோட அறைக்கு வந்த மாதவன் பிரபாகரனுக்கு போன்ல கூப்பிட்டான். அழைப்பை ஏற்ற பிரபாகரன் கிட்ட, என்னடா நீ இன்னுமா கிளம்பல? இங்க என்னால இவங்க பிரச்சனைய சமாளிக்க முடியுமானே தெரியல. வேதிகாவை கல்பனா அத்தையும் லதாவும் இனி சும்மா விடவே மாட்டாங்க. நானும் அம்மாவும் வேதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு தெரிஞ்சா அவங்க கோபம் இன்னும் பல மடங்கு ஆகும் அப்படின்னு மாதவன் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தையும் விவரிச்சு சொன்னான். இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா அப்படின்னு புலம்புனவன் கிட்ட, ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்க இப்ப பண்றதுதான் ரொம்ப சரி. இதே மாதிரி வேதிகா அன்னைக்கு நீங்க ஃபுல் சப்போர்ட்டா இருங்க. அவங்க தான் உங்க ஒரிஜினல் மனைவி, லதா இல்ல. அவளை பாத்துக்க நான் இருக்கேன், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னவன், லதாவை எவ்வளவு முடியுமோ அவளை ஒதுக்கி வைங்க. லதாவுக்கு அந்த வீட்டுல எந்த உரிமையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னான் பிரபாகரன். அதை கேட்ட மாதவன், என்னடா இப்படி சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொன்ன மாதவன் கிட்ட கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, இப்போதைக்கு நான் அங்க வர்றதெல்லாம் சரியா படல பிரதர் அப்படின்னு சொன்னான் பிரபாகரன். அதை கேட்ட மாதவன் அதிர்ச்சி அடைஞ்சான். டே என்னடா பிரபா, புதுசா ஒரு குண்டெல்லாம் தூக்கி போடுற, இப்படி சொன்னா இப்போ நான் என்னடா பண்றது? அப்போ லதாவை நீ ஏத்துக்கவே மாட்டியா? என்ன சந்தேகப்படுறியா பிரபா அப்படின்னு படபடன்னு பேசின மாதவன் கடைசி கேள்விய வருத்தத்தோட கேட்டான். சேச்சே, உங்களை நான் போய் சந்தேகப்படுவனா பிரதர்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொன்ன பிரபாகரன் அவனுடைய திட்டத்தை விளக்கி சொன்னான். அத முழுமையா கேட்ட மாதவனுக்கு மனசுல பிரபாகரனுக்கு ஒரு சபோஷ் போட்டான். அதே சந்தோஷத்தோட ஒரு விசில் அடிச்ச மாதவன், டேய் சூப்பரா, கிளவரா பிளான் பண்ற அப்படின்னு தன் தம்பிய மெச்சியவன் கிட்ட, நீங்க பாராட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரதர், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்க லதாவை பண்ற மன உளைச்சல்ல அவளே என்கிட்ட வந்து பேசணும், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அலைபேசிய அணைச்சான் பிரபாகரன். பிரபாகரன் சொன்ன யோசனையை பத்தியே நினைச்சிட்டு இருந்தவன் ராஜிய மறந்தே போயிட்டான். குளிச்சுட்டு டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வந்தவனுக்கு திடீர்னு ராஜியோட நினைவு வந்துச்சு. ராஜி எங்கம்மா அப்படின்னு உமா கிட்ட கேட்டான். மாதவன் கேட்ட கேள்வியில உமா கொஞ்சம் திடுக்கிட்டு சுற்றும் முற்றும் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பையன்கிட்ட ராஜியோட நிலையை பத்தி விவரிச்சா உமா. அதை கேட்ட மாதவனுக்கு அதிர்ச்சியில பேச்சே வரல. சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு ராஜியை தேடி அவனோட அறைக்கு ஓடி போனான். ராஜியோட அறை கதவை பதட்டத்தோட தட்டிட்டு வெளியில காத்துட்டு இருந்தான் மாதவன். அறையிலிருந்து வெளில வந்த தன்னோட தங்கையோட நிலையை பார்த்து திகைச்சு போனான். முகமெல்லாம் கருத்து போய், கண்ணெல்லாம் அழுது அழுது வீங்கி உள்ள போய், உடம்பு பாதியா இழைச்சு போய் நின்னுட்டு இருந்தா ராஜி. தன்னோட அண்ணனை பார்த்ததும் அடுத்த வினாடி ஒரு விம்மலோட ஓடி போய் மாதவனை கட்டிட்டு அண்ணா அப்படின்னு மார்பில சாஞ்சு அழுதா. தன் தங்கையை மார்போடு அணைச்சவன் அவளை அணைச்சபடியே அவளுடைய அறைக்குள்ள அழைச்சிட்டு வந்தான். என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இழைச்சு கருத்து போயிட்ட? என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லுடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்போட எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டா மாதவன். ஆனா ராஜி அழுதுகிட்டே இருந்தாலே தவிர வாய் திறந்து எதுவுமே சொல்லல. ரொம்ப நேரம் பொறுமையோட ராஜி அழறதையே பார்த்துட்டு இருந்தான் மாதவன். அவளுடைய அழுக கொஞ்சம் ஓய்ந்ததும் அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான். அவளை படுக்கையில உட்கார வச்சு அவளுக்கு எதிரில் ஒரு நாற்காலிய இழுத்து போட்டு மார்பின் குறுக்க கைகளை அழுந்து கட்டிக்கிட்டு அமர்ந்துகிட்டான் மாதவன். ராஜி தண்ணீரை குடிச்சு முடிச்ச உடனே தன்னோட அண்ணனை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தா.
தன் தங்கைய மேலும் கீழும் உற்று கவனிச்சான் மாதவன். ராஜி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு தன்னோட குரல்ல அழுத்தம் கொடுத்து கேட்ட மாதவனுக்கு ராஜி மௌனமே பதிலாக தரவும் மாதவனால அதை தாங்கவே முடியல. மாதவனுடைய உள்ளம் ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக சொன்னுச்சு. அவன் நினைச்சது மட்டும் சரியா இருந்தா தன்னோட தங்கை தங்களோட குடும்பத்துக்காக அவளுக்கு நடந்த ஏதோ ஒரு பெரிய தவற மறைக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி அவ மறைக்கிறபடியான ஒரு ரகசியம் இருந்தா அது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சவன், ஒருவேளை அவகிட்ட யாராவது தவறா நடந்துட்டு இருந்தா, ஒருவேளை மகிழன் அப்படின்னு நினைக்கும் போதே நெஞ்சும் பதறி போச்சு மாதவனுக்கு. ஐயோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்ச மாதவன் அடுத்த வினாடி புயல் போல எழுந்தான். ராஜியோட தோள்களை பத்தி எழுப்பினவன் அவருடைய கைகளை அழுத்தமா பிடிச்சுக்கிட்டு வெளியில இழுத்துட்டு போனான் மாதவன். தன்னோட அண்ணன் இப்படி வேகமா தன்னை எங்க இழுத்துட்டு போறான் அப்படின்னு தெரியாத ராஜி, அண்ணா அண்ணா எங்கன்னா என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டவளுக்கு பதில் எதுவுமே சொல்லாம மடமடன்னு இழுத்துட்டு போய் தன்னோட கார்ல முன்பக்கம் அவளை உட்கார வச்சவன் அடுத்த வினாடி அவனும் காரை ஏறி ஸ்டார்ட் பண்ணான். வழியில ராஜி எங்க போறோம்னு எவ்வளவு கேட்டும் மாதவன் பதிலே சொல்லல. தன்னோட அண்ணன் தன்னை எங்க அழைச்சிட்டு போறான் அப்படின்னு ராஜிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ விபரீதம் நடக்க போறதுங்கிறது மட்டும் அவ மனசு சொல்லுச்சு. கார் போற வழியெல்லாம் பீதியோட பாத்துக்கிட்டே வந்தா. அண்ணா, நம்ம எங்கண்ணா போறோம், பதில் சொல்லுங்கண்ணா, எனக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா, சொன்னா கேளுங்க, நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தா ராஜி. தன்னோட தங்கை புலம்புனத காதுல கேட்டும் அதை கொஞ்சம் கூட மதிக்காம வேகமா காரை முன்னோக்கி ஓட்டிட்டு போனான் மாதவன். ராஜி எவ்வளவோ கேட்டும் மாதவன் எந்த பதிலுமே சொல்லாம நேரா காரை ஒரு பிரைவேட் மருத்துவமனையில நிறுத்தினான். தன்னோட தங்கைய மருத்துவமனைக்கு உள்ள அழைச்சிட்டு போனான். ராஜி மருத்துவமனையை பார்த்ததும் அரண்டே விட்டா. அவ அரண்ட பார்வையை பார்த்த மாதவனுக்கு இன்னும் சந்தேகம்தான் வந்துச்சு. அவனால அந்த உணர்வை தாங்கவே முடியல. அங்க இருக்க ஒரு லேடி டாக்டர் கிட்ட அவளை அழைச்சிட்டு போய் ராஜிய முழுமையா பரிசோதிக்கணும்னு கேட்டுக்கிட்டான். ராஜி பயந்துகிட்டே டாக்டர் கூட போனான். போறப்போ மாதவனுடைய முகத்தை பார்த்தா ராஜி. மாதவனுடைய முகம் சொல்லவே முடியாத வேதனையில இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ராஜிய அழைச்சுக்கிட்டு அறையை விட்டு வெளில வந்த மருத்துவர் ராஜியை பார்த்து, நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுமா அப்படின்னு ராஜியை அனுப்பி வச்சுட்டு மாதவனுக்கு எதிரில் உட்கார்ந்தாரு. எதிரில் வந்து உட்கார்ந்த மருத்துவரையே பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான் மாதவன். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த மருத்துவர், சார், நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். உங்க தங்கச்சிய யாரோ பலவந்தமா கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு மாதவனுடைய முகத்தை கவனிச்சாரு அந்த பெண் மருத்துவர். மாதவனுடைய முகம் அதை கேட்டு புழுவா துடிச்சது. அவனுடைய கை முஷ்டிகள் கோவத்துல இறுக பத்தி இருந்தது. பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்துறது அவனுடைய உடல்ல ஒவ்வொரு அணுவிலும் தெரிஞ்சது. தன்னோட தங்கை கற்பழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு அண்ணனுக்கு தெரிஞ்சா அவனுடைய மனம் எவ்வளவு பாடுபடும் அப்படின்னு மருத்துவருக்கு தெரியாதா என்ன? இதோ பாருங்க மிஸ்டர் மாதவன், ராஜியோட உடம்பும் மனசும் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாம தான் அவங்களுக்கு ஆறுதலா பக்கபலமா இருக்கணும். நீங்களே இப்படி உடைஞ்சு போனா எப்படி சார் அப்படின்னு சொன்ன மருத்துவர்கிட்ட, அவளை கெடுத்தவ யாருன்னு நீங்க ராஜி கிட்ட கேட்டீங்களா மேடம் அப்படின்னு திரும்பி கேட்டான் மாதவன். நான் கேட்டேன் சார், ஆனா அவங்க அழறாங்களே தவிர எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்ன மருத்துவர், இப்போதைக்கு அதையெல்லாம் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க சார். அவங்களுடைய கற்பழிப்பு நடந்து ஒரு வாரம் ஆனதால நம்மனால கூட அது யாருன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு மருத்துவர். அவங்க கொஞ்சம் தெளிஞ்சப்புறம் அது யாருன்னு அவங்களே சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லி மாதவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரு மருத்துவர். ராஜிய கார்ல மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் மாதவன். கார் வர்ற பொழுது கலங்கிய விழிகளோட தன்னோட அண்ணனையே பார்த்துக்கிட்டு வந்தா ராஜி. தன் தங்கையோட பார்வையை உணர்ந்தும் ராஜிய திரும்பி கூட பார்க்காம வண்டியை ஓட்டினவன் கொஞ்ச நேரத்துல காரை ஒதுக்குப்புறத்துல நிறுத்தினான். கார் நின்னதை உணர்ந்த ராஜி
தன்னோட அண்ணனை நிமிர்ந்து பார்த்தா. மாதவனும் தன்னோட தங்கைய நேரா பார்த்து, யாருமா அவ அப்படிங்கிற ஒரே கேள்வியோட நிறுத்திட்டு ராஜியோட முகத்தை கூர்மையா கவனிச்சான். அவனுக்கு மகிழன் மேல்தான் சந்தேகம் இருந்தது. ஆனா தன் அண்ணனோட கேள்விக்கு பதிலே சொல்லாம தலை குனிஞ்சு இருந்தா ராஜி. எனக்கு தெரியும் ராஜி, மகிழன் தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கோவத்தை அடக்கினபடி கேட்டான் மாதவன். அதை கேட்ட ராஜி, ஐயோ இல்ல இல்லன்னா அப்படின்னு அவசரமா தன்னோட தங்கையோட பதில கேட்டவன் அதிர்ச்சி அடைஞ்சான். மகிழன் தான் காரணமா இருக்கும், அவன்தான் உறுதியானா, அவனை அடிச்சே கொல்லணும்னு மனசுல ஆத்திரத்தோட நினைச்சுக்கிட்டு வந்தவன் அது மகிழன் இல்ல அப்படின்னு தன்னோட தங்கை சொன்ன பதில திணறி போனான். அப்போ யாரு அப்படின்னு தன் தங்கை கிட்ட மறுபடியும் கேட்டான் மாதவன். எனக்கு தெரியாது அண்ணா அப்படின்னு ஒரே வார்த்தையில நிறுத்திக்கிட்டா ராஜி. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் யாரா இருக்கும், அது எப்படி ராஜிக்கு தெரியாம நடந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சவன் கடும் கோபத்தோட தன்னோட தங்கையோட தோள்களை பற்றி திருப்பினான். ராஜி, இப்போ நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா? யாருக்காவது பயந்துகிட்டு என்கிட்ட உண்மைய மறைக்கிறியா நீ அப்படின்னு கோபமா கேட்டவன் கிட்ட, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைனா, இது இது யாருன்னே எனக்கு நிஜமாவே தெரியாதுண்ணா. அப்போ எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தாங்க, எனக்கு எதுவுமே நினைவுல இல்ல அப்படின்னு சொல்லி கதறி அழுதவளை பார்த்து துடிச்சு போனான் மாதவன். அதுக்கப்புறம் மாதவன் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அழுகை மட்டும்தான் பதிலா வந்துச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்றது, அவங்க எப்படி தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு உடம்பு உதறல் எடுத்துச்சு. வேற வழியே இல்லாம தன்னோட தங்கைய சமாதானம் பண்ணி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி ராஜிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் மாதவன். வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்து, 2 பேரும் எங்க போனீங்க அப்படின்னு கேட்ட உமா கிட்ட, ராஜிக்கு காய்ச்சல் அதிகமா இருந்தது, அதனாலதான் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சான் மாதவன். தன்னோட அறைக்கு போன மாதவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது. இதை யார்கிட்ட சொல்றது? கண்டிப்பா தன்னை கெடுத்தது யாருன்னு ராஜிக்கு நல்லா தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை சொல்ல மறுக்கிறான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரம் அறையில தனியா குறுக்கும் நெடுக்குமா நடந்தவனுக்கு இப்போ வேதிகாவை பார்க்கணும் போல தோணுச்சு. நேரா வேதிகாவை தேடி போனான். ஆனா வேதிகா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்தவன் பக்கத்துல தன்னோட அம்மாவையும் இருந்ததை பார்த்தான். அம்மா அப்படின்னு உமாவை கூப்பிட்டான் மாதவன். அம்மா அப்படிங்கிற மாதவனுடைய குரல்ல திரும்பின உமா, என்ன மாதவா, என்னாச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உமா கிட்ட, குழந்தை எங்கம்மா அப்படின்னு கண்களால துழாவியன் கிட்ட, குழந்தை தூங்குறான் மாதவா, தோ அவனுக்குதான் பால் சாதம் கிளறிட்டு இருக்கேன், இப்போ அவனை எழுப்பி ஊட்டி வேணும் அப்படின்னு சொன்ன உமா வேதிகா கிட்ட திரும்பி, நீ இந்த சாம்பாரை இறக்கி வச்சிடுமா, அப்புறம் இந்த வாழைக்காய் பொரியலை மட்டும் கொஞ்சம் செஞ்சுடு, நான் போய் குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபடி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க போனா உமா. தன்னோட அம்மா போனதும் வேதிகா பக்கத்துல வந்தான் மாதவன். அவளுடைய கையை பிடிச்சான். அதை வேகமா உதர்னபடி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா வேதிகா. ஏய் அப்படின்னு கோவமா வேதிகாவை மிரட்டினவன், வாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவளுடைய கையை மறுபடியும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு அவளுக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்த அறைக்கு கூட்டிட்டு போனான். அவளை உள்ள இழுத்து விட்ட அடுத்த வினாடி அவளை வேகமா இழுத்து அணைச்சான் மாதவன். தன்னை அணைச்சதும் அவளுக்கு இருந்த கோவம் எல்லாம் பஞ்சா பறந்துச்சு. அந்த அணைப்பை முதல்ல தடுக்க முயற்சி பண்ணாலும் மாதவனுடைய முகத்துல சொல்லவே முடியாத வேதனையை பார்த்தவளுக்கு அவனை தள்ளிவிட தோன்றவே இல்லை. அவளுக்குள்ளும் ஏதோ ஒண்ணு மனசு புழுவா துடிச்சுது. இப்போ மாதவனுடைய அணைப்புல காமமும் காதலும் இப்ப இல்லவே இல்லை. மாறா ஒரு குழந்தையோட பரித்தவிப்பை மட்டும்தான் உணர்ந்தா வேதிகா. இவன் இவ்வளோ வேதனைப்படுற அளவுக்கு இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சவன் அவன்கிட்ட இப்போ விலக்கி கேட்கலாமா அப்படின்னு நினைச்சு அத மனச மாத்திக்கிட்டா. வேண்டாம், இப்போதைக்கு அவன் அப்படியே இருக்கட்டும்னு நினைச்சவன் அவனுடைய முதுவை மட்டும் தடவி கொடுத்தா. அந்த தடவல்ல தன்னோட தாயோட அணைப்பை உணர்ந்தான் மாதவன். அவளை மேலும் இறுக்கமா கட்டிக்கிட்டான்.
அப்படியே எவ்வளோ நேரம் போச்சோ தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தன்னோட உணர்வுக்கு வந்தான் மாதவன். அவளை தாங்கிட்ட இருந்து விலக்கி நிறுத்தினான். மாதவனுடைய முகத்தை பார்த்த வேதிகா, என்னங்க, என்னாச்சு? இப்படி நீங்க இடிஞ்சு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தன் மனைவி கிட்ட தன் தங்கையோட நிலையை பத்தி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சபடி மௌனமாவே நின்னான் மாதவன். தன் கணவன் மௌனமா இருக்கிறத பார்த்த வேதிகா, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க இப்படி உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. எப்பவுமே கம்பீரமா தானே நினைச்சத சாதிப்பீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவன் நில குனிஞ்சு நிக்கிறத பார்க்க முடியாம கேட்டா வேதிகா. மாதவனுடைய முகம் எல்லாம் கலை இழந்திருந்தது. வேதிகாவோட கேள்வியை உணர்ந்துமே ராஜியை பத்தி சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் மாதவன். ரொம்ப நேரம் பொறுமையோட இருந்த வேதிகா தான் எவ்வளவு கேட்டும் எந்த பதிலும் வராதனால கோவம் அடைஞ்சா. சரிதான், இப்படி நீங்க இப்படியே யோசிச்சுட்டு இருங்க, நான் போறேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ அவங்க இருந்த அரைக்கதவை யாரோ தட்டவும் விதிர்விதித்து போனா வேதிகா. ஐயோ, யாரா இருக்கும் அப்படின்னு பயந்து போன வேதிகா, ஒருவேளை லதா இல்ல கல்பனா இல்ல உமாவா இருக்குமோ அப்படின்னு தமிச்சு போனவன் கதவை இப்ப திறந்தா தான் கூட மாதவன் இருக்கிறத பாப்பாங்களே, தங்களை தவறா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கே அப்படின்னு பயந்து போய் மாதவனுடைய முகத்தை பார்த்தா. மாதவனுக்கு அது மாதிரியெல்லாம் எண்ணம் எதுவுமே இல்லை போல. வேதிகா விழிக்கிறத பார்த்தவன், என்னடி மூச்சுட்டு நிக்கிற, போடி போய் கதவை தர, ரொம்ப நேரம் தட்டுறாங்க பாரு அப்படின்னு சொன்னான் மாதவன். அதை கேட்ட வேதிகா, நான் வேணா போய் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவா, இல்ல நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு அவசரமா சொன்னான் வேதிகா. அதை கேட்ட மாதவன் ஆத்திரம் வந்துச்சு அவனுக்கு. உன்னை ஓங்கி பலார் அரைஞ்சிருவேன், ஜாக்கிரதை. நீ என்ன எனக்கு வெப்பாட்டியா, இல்ல நம்ம என்ன கள்ள தொடர்புல இருக்கோமா? நீ எனக்கு பொண்டாட்டிடி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. போடி போய் கதவை தர அப்படின்னு பற்களுக்கிடையே வார்த்தைகளை துப்பினான் மாதவன். இவன் என்ன லூசா, இப்ப கதவை திறந்தா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சவன் கதவை திறக்காம அப்படியே அசையாமே நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்த மாதவனுக்கு ஆத்திரம் தலைக்கேறிச்சு. அமுக்குனி எப்படி மரம் மாதிரி நிக்கிறா பாரு அப்படின்னு மனசுல திட்டினவன் அவனே போய் கதவை திறந்தான். அங்க வெளியில நின்னது லதா. மாதவன் கதவை திறந்ததும் வெளியில நின்ன லதாவை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சான். லதாவும் மாதவனை பார்த்து கண்கள் விரிய அவனை கோவத்தோட முறைச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னால தன்னையே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க வேதிகாவை பார்த்த லதா, இதெல்லாம் என்னத்தான், நீங்க இவ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வேலைக்காரி ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கோவத்தோட கேட்டா லதா. லதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மாதவன் வேதிகாவை திரும்பி பார்த்தான். வேதிகாவோட முகத்துல அதிர்ச்சி அப்பட்டமாவே தெரிஞ்சது. இப்போ லதாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கைகளை பிசைஞ்சபடி திரு திருன்னு விழிச்சுக்கிட்டே நின்னா வேதிகா. ரெண்டு பேரையும் பார்த்த லதாவுக்கு கோவமும் அதிர்ச்சியும் தாங்கவே முடியல. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மாதவன் அத்தான தன்னோட அறைக்கே வர வச்சிருப்பா. இதுதான் இவ இங்க வேலைக்காரியா வேலை பார்க்கறதுக்கு உண்டான லட்சணமா அப்படின்னு மனசுல புரிஞ்ச லதா அதுக்கு மேல அங்க அந்த சூழ்நிலைய பொறுக்க முடியாம அம்மா அம்மா அத்தை அப்படின்னு வீடே அதிரும்படி கத்தினா லதா. அவ இப்படி கத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதவன், ஏய் லதா, ஏன் இப்படி கத்துற, அவங்கள கூப்பிடணும்னா நீ மெதுவா சத்தமே இல்லாம கூப்பிடலாம் இல்லையா? வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் இது தெரியணுமா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் மாதவன். தவறு செஞ்சுட்டு தன்னை அதற்ற மாதவனை உறுத்து இழிச்சா லதா. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேலைக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க வேலைக்காரியோட ரூம்ல தனியா என்ன பண்றீங்க தான் அப்படின்னு திருப்பி கேட்டா லதா. அதை கேட்ட மாதவன், திரும்ப திரும்ப வேலைக்காரின்னு சொல்லாத லதா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னான் மாதவன். வேலைக்காரியா வேலைக்காரின்னு சொல்லாம உங்க வீட்டுக்காரி நான் சொல்றது அப்படின்னு சண்டைக்கு நின்னா லதா. தன்னோட மகளோட குரலை கேட்ட கல்பனாவுக்கு இவன் ஏன் இப்படி கத்துறா அப்படின்னு அங்க ஓடி வந்தா. அதே மாதிரி உமாவும் லதாவோட குரலை கேட்டு வேதிகாவோட அறைக்கு முன்னாடி வந்து நின்னா உமா. அங்க வேதிகாவோட அறைக்குள்ள
மாதவன் நிக்கிறதையும் அவனை தாண்டி உள்ள வேதிகா நிக்கிறதையும் பார்த்தவங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா கல்பனா. தன்னோட அம்மாவோட குரலை கேட்டு திரும்பின லதா அவளை ஓடி போய் அணைச்சுக்கிட்டான். அம்மா, நம்ம மோசம் போயிட்டோமா, இவ என் புருஷனை மயக்கிட்டா அப்படின்னு கதறி அழுதா லதா. கல்பனாவுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட மகளோட முதுக தடவி கொடுத்தபடி மாதவனுக்கு பின்னாடி நிற்கும் வேதிக்காவை முறைச்சு பார்த்தா. அங்க நடக்கிறது எதுவுமே புரியாம மாதவனை பார்த்த உமா, என்னடா நடக்குது இங்க, சொல்லி தொலை, இவ ஏன் இப்படி அழறா, வேதிகாவோட ரூம்ல நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா உமா. தன்னோட அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்லாம தலை குனிஞ்சு நின்னா மாதவன். இப்போ பதில் சொல்ல போறியா இல்லையாடா? வேதிகா, நீயாவது சொல்லுமா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு வேதிகாவை பார்த்து திருப்பி கேட்டா உமா. கல்பனாவுக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. ஆத்திரம் மேலிட, இவங்க எப்படி அண்ணி சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் ரூம்ல கூத்தடிச்சது என் பொண்ணு பார்த்திருப்பா, அதனாலதான் இவ இப்படி அழறா, கையும் களவுமா 2 பேரும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க, அதனாலதான் இப்ப 2 பேராலையும் பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கல்பனா. அதை கேட்ட உமாவுக்கு தலைய சுத்துச்சு. தன்னோட மகனா இப்படி ஒரு வேலைக்காரி கூட அப்படின்னு நினைச்சவளால அதை நம்பவே முடியாம மாதவனை உறுத்து பார்த்தா உமா. மாதவன் தன்னோட தாயோட முகத்தை பார்த்து, இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தான். அந்த பதிலை கேட்டு லதா விழுக்குன்னு நிமிர்ந்தான். என்ன தான் இல்ல, உண்மையை சொல்லுங்க, நான் வரும்போது இந்த ரூம் கதவை தட்டினேன், தட்டும்போது வெளியிலேருந்து வந்தது நீங்க தானே, உங்க கூட இந்த அறையில இருந்தது வேதிகா தானே, இல்லையா? உண்மையை சொல்லுங்க, இந்த ரூமுக்குள்ள 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க தான். அதுவும் கதவை தாழ்பால் போட்டுட்டு உள்ள 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்க பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி இப்படி நிக்கிறேன், நீங்க என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இப்படி அறைக்குள்ள இருக்கீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா? அதுவும் பட்ட பகல்ல ஒரு வேலைக்கார பொண்ணோட இப்படிதான் தப்பான தொடர்புல இருக்க உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்ல அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசி கூச்சல் போட்டா லதா. லதா போடுற சத்தம் கேட்டு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க அங்கங்க எட்டி பார்க்க உமாவுக்கு நாக்க பிடுங்கி சாகலாம் போல இருந்தது. எல்லா வேலைக்காரர்களையும் ஒரு பார்வை பார்த்து முறைச்சா. எல்லாரும் உமாவோட பார்வையை பார்த்து அங்கங்க ஒதுங்கிட்டாங்க. உமாவுக்கு இதுக்கு மேல பொறுக்கவே முடியாம மாதவன் கிட்ட ஓடி வந்தா. அவளுடைய தோலை பத்திட்டு, என்னடா பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு மகனோட தோலை பற்றி குலுக்க, அப்போ வீட்டுக்கு வந்த ராஜாங்கம், என்ன இங்க ஒரே கலவரமா இருக்கு, என்ன பிரச்சனை, நீங்க போடுற சண்டை வீடு வாசல் வரைக்கும் கேக்குது, என்ன சண்டையா இருந்தோம் இப்படியா கத்திட்டு நிப்பாங்க, கொஞ்சம் மெதுவா பேசணும்னு வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கடிஞ்சு பேசினாரு ராஜாங்கம். தன் கணவன் வந்ததை உணர்ந்த உமா அவர்கிட்ட ஓடி போனான். என்னங்க, இங்க பாருங்க, எங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குது, லதா என்னென்னமோ சொல்றா, நீங்களாவது இங்க என்ன நடக்குதுன்னு கேளுங்க அப்படின்னு கேட்டா உமா. ராஜாங்கத்துக்கும் ஒன்னும் புரியல. லதாவை பார்த்து, என்ன ஆச்சு லதா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். உடனே லதா தான் அங்க வந்ததையும் அரைக்கதவை தட்டிட்டு நின்னதையும் உள்ள இருந்து 2 பேர் வெளியே வந்ததையும் பத்தி விவரமா சொன்னான். அதை கேட்ட ராஜாங்கத்துக்கு தன்னோட மகனை கேவலமா நினைக்க முடியல. அவருக்கு ஏற்கனவே வேதிகா பொண்ணு மேல சந்தேகம் இருந்தது. அந்த பொண்ணும் ரொம்ப நல்லவளாதான் தெரியுறா. அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிக்கவே மாட்டா. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை மாதவனுடைய முதல் மனைவி இவளா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடி தன்னோட மகனை கூர்ந்து கவனிச்சாரு. தன் தந்தையோட பார்வை உணர்ந்த மாதவன் தலை குனிஞ்சு நின்னான். அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தன்னோட பையன் எங்கேயோ தவறு பண்ணிருக்கான்னு. ஆனா இப்போ அந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச ராஜாங்கம், சரி லதா, இத நம்ம என்னன்னு உட்கார்ந்து பேசலாம், அதை விட்டுட்டு இப்படி நடு வீட்டுல கூச்சல் போடுறது சரியா இருக்கா உனக்கு? போய் முதல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வா, அப்புறமா எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாரு ராஜாங்கம். அதை கேட்ட லதா, என்ன மாமா, இந்த விஷயத்த அப்படியே ஊற போட்டு என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? எனக்கு இப்பவே இங்கேயே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இவர் எதுக்காக இந்த வேதிகா வேலைக்காரி ரூமுக்கு போனாரு? இந்த வேலைக்காரி ரூம்ல இவருக்கு என்ன வேலை? எனக்கு இப்ப அது தெரிஞ்சே ஆகணும். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இவர் அந்த வேலைக்காரி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு.
அவளுக்கு தான் முழுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் பாக்குறேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு 2 பேரும் ஒரே ரூம்ல கையும் களவுமா மாட்டிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இவர் ஏன் அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு? அவருக்கு அவளைதான் பிடிச்சிருக்கா? பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னை திரும்பி கூட அவர் பாக்குறதே இல்லை. தாலி கட்டிட்டு வந்த என்னை விட வேலைக்காரியா வந்த இவதான் இவருக்கு பெருசா படுது அப்படின்னு கதறி அழுதபடி வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே போனான் லதா. அதை கேட்ட ராஜாங்கம், லதா ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? மாதவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிருப்பான். கண்டிப்பா என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு மாதவனுக்கு சப்போர்ட்டா பேசினாரு ராஜாங்கம். அதை கேட்ட கல்பனா கோவமா தன்னோட தம்பியை பார்த்தா, நீ என்னடா எப்ப பார்த்தாலும் உன் பையனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசுற? என் பொண்ணு என்ன சொல்றான்னு ஒரு தடவையாவது காது கொடுத்து கேட்க மாட்டியா? நானும் நிறைய தடவை மாதவனை பார்த்திருக்கேன். யாரும் இல்லாதப்போ நைட் நேரத்துல எத்தனை தடவை இந்த பொண்ணோட ரூம்ல இருந்து வெளில வந்ததை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? இத சொன்னா இந்த வீட்டுல பிரச்சனை ஆயிடுமேன்னு தான் நான் இதை சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாம என்னோட பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு மகளை பார்த்தபடியே சொன்னா கல்பனா. அதை கேட்ட லதாவுக்கு ஆத்திரம் பல மடங்கு வந்துச்சு. என்னது, இதுக்கு முன்னாடி நீ நிறைய தடவை பார்த்திருக்கியா? அப்பவே நீ ஏமா என்கிட்ட சொல்லல? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க இல்ல அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டா லதா. அந்த கத்தல்ல வீடே அதிர்ந்து போச்சு. லதா கத்துற கத்தலை பார்த்து வேதிகா அரண்டு போய் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப அவமானமா இருந்தது. தாலி கட்டின புருஷன் கூட அறையில இருந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? லதா தன்னை வேசி மாதிரி பேசினது அவளுக்கு ரொம்ப கேவலமா இருந்தது. தான் மாதவன் கூட தவறான தொடர்புல இருப்பதா நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டு பெரியவங்க கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுறது அவளுக்கு புதுசா இருந்தது. இதை எப்படி மறுத்து பேசுறதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கலங்கிய விழியோட தன்னோட கணவன் மாதவனையே பார்த்தா. அவனும் இப்போ வேதிக்காவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இத்தனை கேவலங்களுக்கும் காரணம் மாதவன் தான். இவன் தன்னை வேலைக்காரியா இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா குழந்தையோட எங்கேயாவது ஒரு மூலையில அமைதியோட வாழ்ந்திருப்பேன். இப்படி வேலைக்காரியா கூப்பிட்டு வந்து நைட்டு நேரத்துல தன்னோட அறைக்கு வந்து மற்றவங்களுடைய பார்வைக்கு தான் தவறா படும்படி செஞ்சுட்டான். இவனும் தான் மனைவி தான் அப்படிங்கறத சொல்ல மாட்டான். வேலைக்காரி அப்படிங்கிற ஸ்தானத்துல தன்னை வேசி மாதிரி எல்லாரும் பேசுறது அவளால தாங்கவே முடியல. இறந்து போன தன்னோட தாத்தாவையும் அம்மா அப்பாவையும் மனசுல நினைச்சு குமுறிட்டு இருந்தா வேதிகா. அவங்க யாராவது இருந்திருந்தா தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நினைச்சவளுக்கு அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. லதா போட்ட கூச்சல்ல வெளியில வந்து எட்டி பார்த்தா ராஜி. தன் வீட்டினர் எல்லாருமே வேதிகாவோட அறைக்கு முன்னாடி சூழ்ந்திருப்பத பார்த்து என்னவோ ஏதோன்னு கீழே இறங்கி வந்து நின்னா அவ. அதே சமயம் லதா அங்க கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருந்ததை பார்த்த ராஜிக்கு அதிர்ச்சியானுச்சு. அதுவும் லதா பேசின பேச்சுகள் எல்லாமே தன்னோட அண்ணனை பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் இருந்ததை பார்த்த ராஜிக்கு இங்க என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே நின்னா. லதாவும் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இத்தனைக்கும் காரணம் இந்த வேதிகா தான் அப்படின்னு நினைச்ச லதா ஓடி போய் மாதவனை தள்ளி விட்டுட்டு வேதிகாவோட தலைமுடிய கொத்தா பிடிச்சா. வேலைக்கார கழுத, என் வீட்டுக்கு ஒண்ட வந்துட்டு வீட்டுக்காரி ஆகலாம்னு திட்டம் போடுறியாடி? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் என்ன பொம்பளையோ என்ன ஜென்மமோ? மத்த புருஷனுக்கு ஆசைப்படுற உனக்கெல்லாம் என்ன பேரடி வைக்கிறது? உனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாம அனாதையா இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா எனக்குன்னு இத்தனை உறவுகளை வச்சிருக்கேனே, எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? வேலைக்கார கழுத, உனக்கு ஏன் புருஷன் கேக்குதாடி அப்படின்னு தலைமுடிய கொத்தா பிடிச்சு ஆட்டினா லதா. அதை கண்ட மாதவனுக்கு கோபம் எங்கிருந்து வந்துச்சோ ஓடி போய் லதாவோட கைய பிடிச்சு இழுத்தி அவளை ஓங்கி பலார்னு அடிச்சான். அவளை வேலைக்காரின்னு சொல்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவதான் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற உண்மைய அத்தனை பேருக்கு முன்னால போட்டு உடைச்சான் மாதவன். அதை கேட்ட ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி வரல, கவலை மட்டும்தான் வந்துச்சு. ஆனா இதை எதிர்பார்க்காத உமாவுக்கு தலையில இடி விழுந்தது மாதிரி இருந்தது. என்னது, மாதவனுடைய பொண்டாட்டி வேதிகாவா? அப்படின்னா அவதான் முதல் மனைவியா? என் பையனை விட்டுட்டு ஓடி போனவ இவளா
அப்படின்னு கோவத்தோட வேதிகாவை பார்த்தா. தன்னோட பையன் இத்தனை நாளும் தன்னோட முதல் மனைவிய வீட்டில் வச்சுக்கிட்டு தாங்கிட்ட சொல்லாம இருந்திருக்கான் அப்படிங்கிற கோபமும் வந்துச்சு உமாவுக்கு. தன் மகன் இவ்வளோ நாட்களும் தன்னோட முதல் மனைவிய வீட்டில் வச்சுக்கிட்டு தான் தாங்கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்கிற கோபமும் உமாவுக்கு வந்துச்சு. மாதவனை பார்த்து, என்னடா மாதவா இதெல்லாம், நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச? இவதான் உன்னை விட்டு ஓடி போனாலே, அப்புறம் எப்படிடா இவளை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த பொண்ணை வேலைக்காரியா வச்சு என்னடா இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ ஏண்டா சொல்லல அப்படின்னு மனம் பொறுக்க முடியாம கேட்டா உமா. அதை கேட்ட மாதவன், அம்மா, அவன் நான் தப்பு செஞ்சேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போனான். அன்னைக்கு அவ திரும்ப கிடைக்கும் போது லதாவுக்கு நான் தாலி கட்டியிருந்தேன். வேற வழி இல்லாம அவளை வேலைக்காரியா இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு அப்படின்னு ஒருவாறு சமாளிச்சபடி சொன்னான் மாதவன். அதை கேட்ட கல்பனாவுக்கு கோவமும் ஆத்திரமும் பத்திக்கிட்டு வந்துச்சு. எவ்வளவு திமிர் இருந்தா மாதவன் தன்னோட பொண்ணோட கழுத்துல தாலி கட்டிட்டு முதல் மனைவிய வீட்டுல வேலைக்காரியா கொண்டு வந்து வச்சிருப்பான். இரவுல அந்த முதல் மனைவியோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். இனி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? இவங்க வேதிக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை படுகுழிய நோக்கியல்லவா போகும் அப்படின்னு நினைச்ச கல்பனா தன்னோட அண்ணிய பார்த்து, ரொம்ப நல்லா இருக்க அண்ணி, உங்க பையனை நீங்க திட்டுற லட்சணம். இப்படித்தான் ஒரு பையனை வளர்த்தி வைப்பாங்களா? உங்க பையன் நல்ல பையன்னு நம்பிதானே என்னோட பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி அவனை விட்டு ஓடி போன பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிற கொடுமையெல்லாம் இந்த வீட்டுலதான் அண்ணி பார்க்க முடியும். இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படியே ஒரு பையனை வளர்த்தி வைப்பாங்க, தப்பு தப்பா வளர்த்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டவ திடீர்னு திரும்பி ராஜிய பார்த்தா. இப்போ கோவம் அவளுக்கு ராஜி பக்கம் திரும்பிச்சு. உங்க பையனை மட்டும் இல்ல அண்ணி, உங்க பொண்ணையும் நீங்க கேவலமா தான் வளர்த்தி வச்சிருக்கீங்க. இதோ நிக்கிறாளே குத்துக்கல்லு மாதிரி உங்க வீட்டு மகாலட்சுமி, இவ எவன்கிட்டயோ கெட்டு போய் வந்து நிக்கிறா, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வார்த்தைகளை விட்டா கல்பனா. தன்னோட அத்தை பேசினதை கேட்ட மாதவன், அத்தை அப்படின்னு குரலை உயர்த்தி அவ பேசுறத தடுத்து பார்த்தான். என்னடா சும்மா கத்தினா உண்மை பொய்யாயிடுமா? எங்க உன்னோட மனசாட்சி தொட்டு சொல்லு. உன் தங்கச்சி கெட்டு போனவளா இல்லையாடா? எங்களுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியாடா? நீயும் உன் தங்கச்சியும் இந்த வீட்டுல அடிக்கிற கூத்து கண்ணுல பார்க்கவே முடியாது அப்படின்னு ஏகத்துக்கும் கத்தினா கல்பனா. அவளுக்கு தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடுச்சுங்கிற கோவம். இனி தானும் தன்னோட பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டி வரும். முதல் மனைவி விவாகரத்து ஆகாம 2வது திருமணம் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாதுன்னு கல்பனாக்கு தெரியாதா என்ன? தன்னோட பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுங்கிற கோவத்துல மத்தவங்களோட மனசு என்ன பாடுபடும்னு கூட தெரியாம வார்த்தைகளை வீசிட்டே போனா கல்பனா பேசுனத கேட்ட உமாவுக்கு தலையே சுத்துச்சு. என்னது, என் பொண்ணு கெட்டு போய் வந்தவளா அப்படின்னு அடுத்த வினாடி தன்னோட பொண்ணை பார்த்தவ மேலும் கீழும் உத்து கவனிச்சா. பிறகு திரும்பி கல்பனாவை பார்த்தவ, அண்ணி வா இருக்கேன்னு கண்டபடி பேசாதீங்க. ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறது பெரிய பாவம். அது நீங்க பண்ணாதீங்க. எது பேசுறதா இருந்தாலும் வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு கோவத்திலையும் அழுகையிலையும் சத்தம் போட்டா உமா. தன்னோட மனைவியோட ஆதங்கத்தை தாங்க முடியாத ராஜாங்கம் அவளுடைய தோள்களை பிடிச்சு ஆறுதல் படுத்தினாரு. அதுல ஆறுதல் அடையாத உமா, என்னங்க நீங்க, உங்க அக்கா பேசிட்டே போறாங்க, அதுவும் நம்ம பொண்ணை பத்தி, வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பத்தி இப்படியா பேசுவாங்க? ஏதோ நம்ம பையன் தப்பு பண்ணிட்டான், அது என்னன்னு பார்த்து நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம்னு நினைச்சேனே. ஆனா இவங்க நம்ம பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்களே, பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு தன்னோட கணவனோட சட்டையை பிடிச்சு உலுக்கினா உமா. மாதவனுக்கு தன்னோட தங்கையோட விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியோட கல்பனாவையும் லதாவையும் பார்த்துக்கிட்டே நின்னான். வேதிகாவுக்கு ராஜியை பத்தின பேசின விஷயம் ஒண்ணுமே புரியல. அவளும் புரியாமையே ராஜியை பார்த்தா. தன்னோட அத்தை இப்படி நடு வீட்டுல தன்னை பத்தின உண்மையை சொல்லுவான்னு எதிர்பார்க்காத ராஜி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அப்படியே நின்னான். அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்படி மாதவனுடைய குடும்பம்
நில குளிஞ்சு நிக்கிறத பார்த்த லதாவுக்கு மனசெல்லாம் மகிழ்ச்சியில துள்ளிச்சு. இந்த மாதவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தனக்கு துரோகம் பண்ணுவான்? இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு குரூரமா நினைச்ச லதா மேலும் அவங்கள காயப்படுத்துற விதமா, ஏன் அத்தை, உங்க பொண்ணை பத்தி சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு தாங்க முடியாத கோபம் வருதே, என்னோட வாழ்க்கைய உங்க பையன் அழைச்சிருக்காரு, அதுக்கு எங்க அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ராஜிய பத்தி எங்க அம்மா சொன்னதெல்லாம் 100% உண்மை. இதோ மரம் மாதிரி நிக்கிறாரே உங்க பையன், அவர்கிட்டயே கேளுங்க நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு. அவர் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு அப்படின்னு மாதவன் ராஜிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதையும் சேர்த்து சொன்னான் லதா. அதை கேட்ட மாதவனுக்கு இவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு குழப்பமா நினைச்சான். ஆனா லதாவுக்கும் மனசுல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைவுல வந்துச்சு. கீழே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த லதா மாதவன் தன்னோட தங்கையை கைகளை பிடிச்சு காருக்கு இழுத்துட்டு போனதை கவனிச்சா. இவன் எங்க இவ்வளவு வேகமா போறான் அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தவ அடுத்த 2 மணி நேரத்துல தன்னோட தங்கையை அழைச்சிட்டு வந்து மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியில்லாதனால கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லும் போது கேட்டுட்டு தான் இருந்தா லதா. 1 1 2ன்னு கணக்கு போடுறது ஒன்றும் அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகல. ஆக மாதவன் தன் தங்கை ராஜி கெட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு லதாவுக்கு அப்பவே விளங்கி போச்சு. அத இப்போ நடுக்கூட்டத்துல போட்டு உடைச்சா லதா. லதா சொன்னதை நம்பவே முடியாம உமாவும் ராஜாங்கம் மாதவனை உத்து பார்த்தாங்க. என்னடா மாதவா இதெல்லாம், ராஜிய பத்தி இவ்வளவு தப்பு தப்பா சொல்றாங்க, நீ கேட்டுட்டே நிக்கிறியே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாரு ராஜாங்கம். அவன் எதுவுமே பேசாம ராஜிய திரும்பி பார்த்தான். மாதவனுடைய பார்வையை தொடர்ந்து ராஜாங்கம் உமாவும் ராஜிய பார்க்க ராஜி தலை குனிஞ்சபடி விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தான். அதை கண்ட உமாவுக்கு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுது. தன்னோட மகள் யார்கிட்டயோ கெட்டு போய் வந்திருக்கா, இனி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடி தன்னோட நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழ, தன்னோட மனைவி பக்கத்துல இருந்தவ கீழே விழப்போறா அப்படின்னு உணர்ந்த ராஜாங்கம் அவளை அப்படியே தாங்கி பிடிச்சாரு. உமா கீழே விழறத பார்த்த மாதவனும் வேதிகாவும் ராஜியும் அவளை நோக்கி ஓடி வந்தாங்க. உமா கீழே விழறத பார்த்தும் கல்பனாவும் லதாவும் ஒருவரையொரு பார்த்துக்கிட்டு நின்னாங்களே தவிர அவங்க யாரும் உதவிக்கு வரவே இல்லை.